ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் செஷன்ல நான் டாப் 10 அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் பத்தி சொன்னேன். நிறைய டேட்டா வச்சு அந்த டாப் 10 நம்ம லிஸ்ட் பண்ணோம். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த செஷன்ல டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி தவிர நிறைய டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. நம்ம அந்த யூனிவர்சிட்டிஸ்ல டாப் 5 இன் தமிழ்நாடு கன்சிடர் பண்ண போறோம். NIRF ரேங்கிங், ஜெனியூன் ரேங்கிங், அக்ரெடிடேஷன், அகாடமிக் குவாலிட்டி, ரிசர்ச், ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த், அவங்களோட பப்ளிகேஷன்ஸ், பேட்டன்ஸ், பிளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், ரெப்புடேஷன் என்ன இருக்கு, மார்க்கெட்ல அவங்க எப்படி பாக்குறாங்க, மக்கள் மத்தியில சொசைட்டில அவங்களுக்கு என்ன பேர் இருக்கு, மீடியா ஓவர் மார்க்கெட்டிங் இல்லாம இருக்கா, இது எல்லாம் சேர்த்து இந்த லிஸ்ட் டாப் 5. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே தெரிஞ்சிருக்கும் அது என்னென்ன காலேஜ்னு. அதை அப்படியே அந்த யூனிவர்சிட்டிஸை நம்ம இப்போ லிஸ்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளீனா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் VIT. இந்த ரேங்கிங் நாட் இன் எனி ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 யூனிவர்சிட்டியுமே ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டி, ரொம்ப நல்ல காம்படிட்டர் ஃபார் ஈச் அதர். ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் நம்ம எடுத்துக்க வேண்டாம். இந்த ஆர்டர்லங்கிறது கிடையாது. ஸோ VIT லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ VIT சென்னை, VIT வெள்ளூர், VIT நிறைய இடங்கள்ல வந்துருச்சு. ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டி வித் லாட் ஆஃப் ஃபோக்கஸ் ஃபார் இனோவேஷன். நிறைய இனோவேஷன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கு, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா VITல? அந்த கல்ச்சுரல் கொலாபரேஷன். நிறைய ஊர்ல இருந்து வராங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க பழக முடியும், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் கத்துக்கலாம், காம்படிஷன் போறதுக்குலாம் ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. லேப்ஸ் எல்லாம் விஸ்தாரமா இருக்கும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ரொம்ப நல்ல இடம். பிளேஸ்மெண்ட்ஸ் டெஃபினட்டா வெரி குட். NIRF ரேங்கிங்ல கன்சிஸ்டன்டா முன்னேறிட்டே இருக்காங்க. NIRF ரேங்கிங்ல டீச்சர்ஸ் குவாலிட்டி டெஃபினட்டா வெரி குட். ஸோ இதெல்லாம் சேர்த்தா VIT இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தமிழ்நாடு. ரெண்டாவது அமிர்த விஸ்வ வித்யாபீடம், அமிர்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோயம்புத்தூர்ல இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல கோயம்புத்தூர்ல இருக்கு, நிறைய வேற வேற ஊர்ல எல்லாமும் இருக்கு. பெங்களூர்ல இருக்கு, கொச்சின் இதுல இருக்கு, கொல்லம் அமிர்தபுரியில இருக்கு, நிறைய ஊர்ல இருக்கு. பட் நம்ம தமிழ்நாட்டை கன்சிடர் பண்ணுவோம். அமிர்த விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூர்ல அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங். நீங்க இன்ஜினியரிங் கன்சிடர் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய கேம்பஸ், கிரீன் கேம்பஸ், ஃபேக்கல்டி எல்லாம் IIT IISc எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப நல்ல ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் இருக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு. அங்க படிச்ச குழந்தைங்க எல்லாம் நல்ல லெவல்ல ரொம்ப நல்ல நல்ல இடத்துல ஹையர் எஜுகேஷன் போயிருக்காங்க, நல்ல கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க. யூ டேக் எனி டாப் கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ்ல அமிர்தால இருந்து ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். ரொம்ப நல்ல இடம், நிறைய படிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு, நல்ல காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட், அதாவது போட்டி நிறைய இருக்கும். ஒரு கிளாஸ் போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 பேர் இருந்தாங்கன்னா 45 பேர் நல்லா படிக்கிற பசங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்கிற பசங்க இருப்பாங்க. ஸோ இங்க படிச்சோம்னா நமக்கு ஆப்வியஸா என்ன ஆகும்னா, நல்லா படிக்கிறவங்களோட படிக்கும்போது நம்மளுடைய திறமை இன்னும் அதிகமா வெளிப்படும் நமக்கு. ஸோ அதனால அமிர்தா இஸ் a குட் சாய்ஸ் டு. அடுத்தது சாஸ்திரா. தஞ்சாவூர்ல சாஸ்திரா, திருச்சி அண்ட் தஞ்சாவூர் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட். அங்க இருக்கிறதுக்கு அந்த இடங்களுக்கெல்லாம் சாஸ்திரா வந்து உண்மையாவே தெய்வம் மாதிரி. அவ்வளோ நல்ல ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, பிளேஸ்மெண்ட்லாம் ஆன் த டாப் தான். நிறைய நல்ல நல்ல கம்பெனிஸ்லாம் வராங்க, ஃபேக்கல்டி எல்லாம் ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு. எல்லாத்துக்கும் மேல ஹிஸ்டரி எத்தனை வருஷமாவும் இருக்காங்க இல்லையா, 25 வருஷம் தாண்டி இருக்காங்க அவங்கெல்லாம். எத்தனை பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்லாம் பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கு. ரொம்ப அஃபோர்டபுள் ஆல்சோ. சாஸ்திரா இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் தட் வே, ரொம்ப அஃபோர்டபுள். அதாவது ஃபீஸ்லாம் எல்லாமே நாமினலா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரேங்கிங் இல்லாமல் அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ சாஸ்திரா இஸ் நெக்ஸ்ட். அடுத்து SRM போயிடலாம். கடைசியான சிவநாடர் யூனிவர்சிட்டி வர. SRM இஸ் நோ இன்ஃபீரியர். SRM இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட் காம்படிட்டர். SRM காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்லாம் அமேசிங்கா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய என்கரேஜ்மெண்ட், ஃபேக்கல்டி எல்லாம் நல்ல குவாலிஃபைடு, லேப்ஸ் எல்லாம் பயங்கர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 யூனிவர்சிட்டி ரொம்ப வருஷமா இருக்கு, ரொம்ப வருஷமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா சிவநாடர் யூனிவர்சிட்டி, சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட குரூப் தான் இதுவும், பேக்ட் அப் பை தம் வெரி கிளியர்லி. சிவநாடர் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் யூனிவர்சிட்டிஸ் நான் சொல்லுவேன். அடுத்த ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியோட கான்ட்ரிபியூஷன் நம்ம தேசத்துக்கு நிறைய இருக்கும், நம்ம கண்ட்ரிக்கு நிறைய கொடுப்பாங்க. ரொம்ப நல்ல குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் ரன்னிங் இட். ஐ மீன் இந்த மேனேஜ்மெண்ட் இட் செல்ஃப், அவங்க ரொம்ப நல்ல மேனேஜ்மெண்ட், காம்ப்ரமைஸ்லாம் இல்லாத ரொம்ப குவாலிட்டி நோக்கி ஓடுற மேனேஜ்மெண்ட் அது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியும் தமிழ்நாட்டில் டெஃபினட்டா நோட்டபிள் யூனிவர்சிட்டி. ஆல்ரைட், குயிக்கா அந்த மார்க் எல்லாம் பாத்துருவோமா, NIRF ரேங்கிங் என்னென்ன இருக்குன்னு. அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கு, ரேங்க் 7 பை NIRF. NAC A++ அக்ரெடிடேஷன் வச்சிருக்காங்க. NBA அக்ரெடிடேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். UGCல டீம் டு பி யூனிவர்சிட்டி. வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் சேலரி எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு
ஒரு மாதிரி டென்டேட்டிவா போட்டிருக்கேன் பிளேஸ்மெண்ட்ஸ்ல 7 lakhs and above ஆவரேஜ் சேலரி. அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடி ரேங்க், இது வந்து 2024 டேட்டா, 10th ரேங்க் in NIRF. again almost A++ every all these universities, இந்த 5 யூனிவர்சிட்டிஸ்மே பாத்தீங்கன்னா எல்லா ரேங்கிங்கும் டாப் கிளாஸ்ல தான் இருப்பாங்க. பிகாஸ் ரொம்ப நல்ல வேலை பண்றாங்க அவங்க எல்லாம். நிறைய நல்ல நல்ல பப்ளிகேஷன்ஸ் வருது, கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆவரேஜ் சேலரி 7க்கு மேல போயிடுச்சு, 7 லட்சம் ரூபாய் per annum மேல போயிடுச்சு. வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்க. சாஸ்திரா ரேங்க் 28, ஆவரேஜ் சேலரி 6 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கு. சாஸ்திரா.edu போய் விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சிவநாடார் யூனிவர்சிட்டி எமர்ஜிங் யூனிவர்சிட்டி, இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ரீசெண்டா தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரேங்கிங் இன்னும் வர ஆரம்பிக்கல, பட் கண்டிப்பா ப்ராமிசிங் யூனிவர்சிட்டி. சேலரி பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே 6.5 lakhs ஆவரேஜ் வருது. இன்னும் நிறைய போக போக இது இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்குங்கிறது என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான அசைக்க முடியாத நம்பிக்கை. கண்டிப்பா அது ஒரு நல்ல யூனிவர்சிட்டி. SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரேங்க் 12, NACல A++, யூஜிசி டீம் டு பி யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. 5.2 lakhs, 5 lakhs and above இருக்கு ஆவரேஜ் சேலரி. இந்த டேட்டா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நான் போட்டிருக்கேன். வெப்சைட் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. கண்டிப்பா இந்த யூனிவர்சிட்டியில எல்லாமும் நம்ம படிக்கலாம். இதெல்லாம் ஈக்குவலி குட். அந்த டாப் 10 அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு கொஞ்சம் கூட சலைச்சது இல்லை. எல்லாமும் நல்ல காலேஜ். இங்க படிச்சாலும் உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். எல்லா யூனிவர்சிட்டியும் ப்ராப்பர்லி அஃபிலியேட்டட், ப்ராப்பர்லி அக்ரெடிட்டட், எல்லாமே ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால உங்க ஃபியூச்சர் டெஃபினட்டா செக்யூரா இருக்கும். லிஸ்டிங் இருக்கு, இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. சேனல் பிடிச்சா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின் இருந்தா ப்ளீஸ் ஆஸ்க் மீ, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ வெரி மச்.